காதலிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயம் ரொம்பவே உடம்புக்கு முடியாம பயங்கரமா ஹெவி ஃபீவர் ஆயிடுது. இப்பம்மா எழுந்திரிச்சு வாங்கம்மா, டாக்டர் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் ஆச்சு போட்டுக்கலாம், எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னா கூட என்னால முடியாது. என்னுடைய புருஷனுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. இப்படி இருக்கும்போது என்னால எப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும்? இவ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் என்னால ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோமா விஜயா சொல்லிடுறாங்க. எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறீங்க? கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு யாரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. இந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போனா நான் தாராளமா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் என்னால ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே நம்ம மீனா மாமா, நான் ஒரு விஷயம் முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு உங்களுக்கு சரியா படுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மாமான்றாங்க. உடனே முத்து கோவப்படுறாங்க. மீனா, எதுக்காக நீ இப்படி பண்ற? நானும் அப்பாவும் இருக்கோம்ல, நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. இல்லைங்க, என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. அத்தையோட மனசுல நான் இந்த வீட்டுல இருந்தா எதனால நடக்கும், என்னுடைய புருஷனுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு பயப்படும் போது என்னால எப்படிங்க இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்க உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நான் ஈகோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் மனசாச்சு என்ன கேள்வி கேட்குங்க. அதனால நான் இங்க இருந்து போறதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்றாங்க. ஏன் மம்மினா, இந்த ஜோசியத்திலெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா? நானே சொல்றேன், அப்படி ஒருவேளை என் மருமகளாலதான் எனக்கு உயிர் போகுதுன்னா அதுவும் நான் பாக்கியமா தாண்டா நினைக்கிறேன். இதுக்காகலாம் நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்காதுன்றாங்க. எனக்கு நீங்க விடுனா அதை பெருமையா நினைச்சுக்கலாம். எனக்கு நீங்க முக்கியங்க, உங்க உயிர் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இப்படி பேசினா எப்படிங்க? என்னாலலாம் அதை ஏத்துக்கவே முடியாது. இப்பவே இந்த பூ கட்டுறவ இங்க இருந்து போகணும், அவ்வளோதான். இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உன் காலில் விழுந்து கூட கேட்குறேன், என் தாலி எனக்கு பிச்சையா கூட. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா என் மனசாட்சி என்ன பண்ணுன்னு தெரியாது, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னங்க, உங்களை கேட்காம நான் முடிவு எடுத்துட்டேன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் போறேங்கன்றாங்க. மீனா, என்னை விட்டு போறியா? என் உடம்பு மட்டும்தாங்க இங்க இருந்து போகுது. எப்பவுமே என்னுடைய மனசுக்குள்ள நீங்க அதை இடம் பிடிச்சிருப்பீங்க. மாமாவை இப்படி தவிக்க விடுறது எனக்கு சரின்னு படல. அதனால அத்தை, நாளைக்கு விடிஞ்சதுமே நான் யார் முகத்திலையும் முழிக்காம இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா நம்ம விஜய மேல சத்தியம் பண்றாங்க. மீனாவுக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் மீனா போறதா முடிவும் எடுத்துட்டாங்க. மீனா போறதுனால பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. முத்து இப்ப அண்ணாமலை எவ்வளவு சொன்னாலும் மீனா அந்த பேச்சை கேட்கறதாவே கிடையாது. மீனா ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறதுனால அண்ணாமலை எதுவும் பேசாம அமைதியா போயிடுறாங்க. இதை நினைச்சு முத்து ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி சொல்றாங்க, முத்து, அண்ணி இங்க இருந்து போறத உன்னால மட்டும்தானே தடுக்க முடியும். தயவு செஞ்சு அண்ணி போறது தடுறான்றாங்க. நான் என்னடா பண்ணட்டும்? நான் என்ன பண்ணாலும் அது அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவளே போறேன்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படிடா என்னால தடுக்க முடியும்ன்றாங்க. ஏண்டா ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னடா, அவளுக்கு நான் இல்லாம இருக்கவே முடியாது. நான் எப்படின்றது அவளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவ அப்படி ஒரு முடிவு எடுக்கிறானா அதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரவியை கட்டி பிடிச்சி முத்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம அண்ணாமலையும். அண்ணாமலைக்கும் என்ன பேசுறது, என்ன பண்றது? மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறதா? என் பையனோட வாழ்க்கை இப்படி போகுதே, அதை நினைச்சு ஃபீல் பண்றதான்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம விஜயாவுக்கு சின்னமணி கால் பண்றாங்க. என்ன மாஸ்டர், அவங்க கால் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் சொல்லிட்டு போயிட்டாங்க. என் தலையில குண்டை இறக்கிட்டு போயிட்டாங்க சிந்தாமணின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே சிந்தாமணி, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, மாஸ்டர், அவங்க என்னுடைய பிசினஸ் விஷயத்துல கூட எது சொல்றாங்களோ அது கரெக்டா தான் நடக்கும். இந்த ஆர்டர் எடுத்தினா உனக்கு நல்லது, உனக்கு லாபம் வரும். இதை எடுத்தினா உனக்கு லாபம் வராதுன்னு சொன்னா கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஆர்டர் எடுக்க மாட்டேன். எவ்வளவோ விஷயம் இருக்கு தெரியுமா? அவங்க கிட்ட கேட்காம நான் எதுவுமே செஞ்சது கிடையாது.
உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டதும் நடந்தது எல்லாமே விஜயா சொல்றாங்க. அப்படின்னா முதல்ல உங்க 2வது மருமகளை வீட்டை விட்டு துரத்துங்க மாஸ்டர், அப்பதான் உங்களோட தாலி பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட தாலி பாக்கியம் கிடைக்காது, உங்க புருஷனோட உயிருக்கே ஆபத்து வருன்றாங்க. என்ன சின்னமணி பயம்படுத்துறீங்க? இல்ல மாஸ்டர், அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சொல்றது எல்லாமே நடக்கும் மாஸ்டர், அதை தான் நான் மீன் பண்ணி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சொன்னதுமே உடனே விஜயா இல்ல நாளைக்கு அவளே கிளம்பி போறேன்னு சொல்லியிருக்கா, கண்டிப்பா கிளம்பி போயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. நம்ம போட்ட திட்டம் நல்லாவே வேலை பார்க்கறது போலயே. முதல்ல இந்த மீனை வீட்டை விட்டு போகணும், அதுக்கப்புறம் ஒருத்தரா வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் எந்த அளவுக்கு இந்த வீட்டு மேல ஆசை வச்சிருக்கேனோ அந்த ஆசையை நான் கூடி சீக்கிரம் நிறைவேற்றிப்பேன். அதை நினைக்கும் போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சிந்தாமணி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ நம்ம மீனா நைட்டு முழுக்க தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க. முத்து மீனா, நான் இல்லாம உன்னாலே இருக்க முடியாது, நீ இல்லாம என்னாலே இருக்க முடியாது, அப்புறம் எதுக்காக இந்த விபரீத பரீட்சை? அவந்த போலீஸ் சாமியார் சொல்றது எல்லாம் ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிட்டு நீ வீட்டை விட்டு போகணுமா மீனா, சொல்லு மீனான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, எனக்கு நீங்களும் முக்கியம், இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். என்னால் அந்த நிம்மதி சந்தோஷம் கெட்டு போகக்கூடாது. அதனால தாங்க நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க. நீங்கள் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கறது உண்மையாக இருந்தால் இனி இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம மீனா பேசுகிறாங்க. முத்துவால் இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியலன்னு சொல்லிட்டு முத்துவும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. எப்பயும் போல எல்லா வேலையும் மீனை செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. உடனே விஜயா, ஏய் என்னடி சொன்னன்றாங்க. அத்தை, நான் போனதுக்கு அப்புறமா திரும்ப இந்த வீட்டுக்கு எப்போ வருவேன் என்னன்றது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அத்தை இங்கே சமைக்க முடியும்? கடைசியாக ஒரு முறை சமைச்சிக்கிறேன் அத்தை, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மனசுக்கு முத்து உக்கிற மாதிரி ஆயிடுது. இல்லை, மீனாவை இங்கேருந்து போக விடக்கூடாது, அப்படி ஒருவேளை மீனா போகிறதா இருந்தால் அவ கூடவே நானும் கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்ணிக்கிறாங்க. மாமா, இது எல்லாம் நீங்கள் போட வேண்டிய மாத்திரை, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு இருந்ததும் இங்கே இவர் என்னுடைய புருஷன், இவரை எப்படி நான் பார்த்துக்க கூடாதுன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதோ இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போடி. நீ இந்த வீட்டை விட்டு போனாதாண்டி என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு விஜயா பேசினது. சரியத்தை, நான் போறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்காக பொட்டி படிக்க எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முத்து அங்கே வராங்க. முத்துவோட கையிலையும் பேக் இருக்கு. என் பொண்டாட்டி இருக்க முடியாத வீட்டில் என்னாலையும் இருக்க முடியாது, நானும் வீட்டை விட்டு போறேன்றாங்க. டேய், நான் அவளை மட்டும்தாண்டா சொன்னேன், அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. ஒருவேளை அவளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கோபமா அங்கேருந்து கிளம்பி போறாங்க. போ, தாராளமா போ, நீ இல்லைனாவே இந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீ இருந்தா இருக்கிற நிம்மதி சந்தோஷமும் போயிடும். அதனால நீ தாராளமா கிளம்பி போன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. எங்க மாமாவுக்கு நீங்களும் இல்லாம நானும் இல்லைனா மாமா ஒடிஞ்சு போயிடுவாரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல உள்ள போங்கன்றாங்க. நீ இங்கே இருக்குன்னு சொல்லு மீனா, நானும் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், அப்படி இல்லைனா நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து கோவமா சொல்லிடுறாங்க. எங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு போங்கன்றாங்க. என்னடா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ட்ராமாவை தூக்கிட்டு போயிட்டு வேற எங்கன்னா நடிங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போங்கடா போங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் வா மீனா போலான்னு சொல்லிட்டு முத்து மீனாவோட கையை பிடிச்சிட்டு போறாங்க. ரவி எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. அண்ணி, ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றதாவது கேளுங்க அண்ணி, போகாதீங்க அண்ணின்னு சொன்னாலும் இல்ல ரவி, குடும்பத்தோட நல்லதுக்காக நான் உயிரை கொடுக்கணும், நான் கூட கொடுப்பேன். வீட்டை விட்டு தானே போக சொல்லியிருக்காங்க, நான் போறேன். மாமாவுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? கண்டிப்பாக நான் அம்மாவுக்காக செய்வேன் நல்லா சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை மீனா ஒரு நிமிஷமானு சொல்லிட்டு மீனாவை வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் பொட்டி படுக்கை எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. என்னங்க இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
என் மருமக தான் இந்த குடும்பத்தோட குல விளக்கு குல தெய்வம். அவளே இந்த வீட்டை விட்டு போறேன்னும் போது இங்க எனக்கு மட்டும் என்ன வேலை விஜயா? நானும் கிளம்பி போறேன்றாங்க. என்னங்க புதுசாக்குது? நான் உங்களோட நேரம் நல்லா இருக்கணும், நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணுன்றதுக்காக தான் அவ்வளவே வீட்டை விட்டு துரத்துனேன். நீங்க என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாம் எந்த வகையில நியாயன்றாங்க. நீ பண்ணிட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயமோ அதுபடிதான் இதுவும். தயவு செஞ்சு இனி இதை பத்தி பேசாத. மீனா இந்த வீட்டுல இருந்தாதான் என்னுடைய உயிர் இருக்கணும். அப்படிப்பட்ட உயிர் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அந்த ஜோசியர் சொன்னதை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் அதை நம்பவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க நம்ம விஜயா. மீனா, இப்ப நானும் உன் கூட வரேன், அப்புறம் எப்படி என் உயிருக்கு என்ன ஆகுதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் வான்றாங்க. மாமா, எதுக்காக மாமா? உங்களுக்கு எதுக்காக மாமா கஷ்டம்? வேண்டாம் மாமா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்றத கேளுங்க ப்ளீஸ் மாமான்னு எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அதெல்லாம் முடியவே முடியாது. நான் சொல்றத நீ கேளு மீனா. என் மேல உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது உண்மையான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன மாமா, நீங்க இந்த நிமிஷமே என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன். அப்படின்னா நான் சொல்றபடி நீ கேளு, இதை நீ செய்யி, உன் கூட நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையும் பொட்டி படிக்க எல்லாமே எடுத்துட்டு இப்போ 3 பேருமே வீட்டை விட்டு போறாங்க. உடனே விஜயாவுக்கு, இவ இருந்தாதான் இந்த வீட்டில் இருப்பீங்கன்னா தொலைங்க. ஆனா என் புருஷனுக்கு மட்டும் மீனா உன்னால ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜய் மீனாவை மிரட்டுறாங்க. இப்ப மீனா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. முத்து கேக்குறாங்க, ஏன் மீனா, இத்தனை நமக்கு கல்யாணம் ஆயிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அப்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆபத்து வந்துருன்னு சொல்லிட்டு யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி நீ அழுதுட்டு இருக்க. இல்லைங்க, அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அத்தை நடந்துக்கிறது இது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. வேற ஒன்றும் கிடையாதுன்றாங்க. அதெல்லாம் அவங்க சொல்றவங்கன்னு சொல்லிட்டா அது நடந்துருமா மீனா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதா இருந்தா எவ்வளவு விஷயம் நடக்கும். இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காத. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு இருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு முத்து பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், சரிங்க நீங்க சொல்றத நான் கேட்குறேன், இனி நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. ஏண்டி, என் புருஷனையும் உன் புருஷனையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போகாததா இருக்கிறதுக்கு என்ன சந்தர்ப்பம் சாக்கு சொல்லணுமோ அதை நீ சொல்லிட்டு இல்ல. உன்னால என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை சொல்லலான்னு சொல்லிட்டு தாண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அத்தை, நானே மனசை துணிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லி முடிவும் எடுத்துட்டேன். முடிவு எடுத்ததை ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறவ. என்னவே நீங்க இப்படி பேசுறது மனசுக்கு ரொம்ப வலிக்குது நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நானும் இந்த வீட்டை விட்டு போறேன், சந்தோஷமான்னு கேட்டேன். இனி இதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். திரும்பவும் மீனாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறேன். மீனாவால எப்பவுமே எனக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது, அதை முழுசா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என் மனசுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலீங்களே, இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. அண்ணாமலை, என்னை ஃபோன் போட்டு வர சொன்னி, என்னப்பா விஷயம்ன்றாங்க. அம்மா, இவங்களாவே குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஜோசியக்காரியை வர சொன்னாங்க. அவங்க மீனா இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம். அதனால இப்போ வீட்டை விட்டு மீனாவை அனுப்புற மாதிரி இவ பிளான் போட்டுட்டு இருக்கா. இதுதாம்மா விஷயம்ன்றாங்க. ஏடி அறிவு கெட்டவில்லை, மீனா எப்படிப்பட்ட தங்கன்றதை தெரியாதா? எப்படி அவ என் மருமகளை என் பேத்தியை வீட்டை விட்டு போகணும்னு சொன்னவ எந்த ஜோசிக்காரி வர சொல்ல அவளை? இங்க பாரு விஜயா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. கெட்டது நடக்கணும்னா என்னுடைய பையனுக்கு எப்பவும் நடந்திருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை. அவன் நல்லாதான் சந்தோஷமா ஆரோக்கியமா தானே இருக்கான். அவனுக்கு போய் என்ன கெட்டது நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க.
அத்தை, நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அதை விட்டு நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பயமா இருக்கு, அவருக்கு என்ன ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடினா கூட நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். எப்ப தெரிய வந்ததோ அப்பத்துல இருந்து மனசு முழுக்க அவ்வளோ பயமா இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க பாட்டி மீனா கிட்ட. மீனா, உன் மாமியார் பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காது. நீ கடவுளை நம்பு, கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாருன்னு சொல்றாங்க. பாட்டி, இருந்தாலும் மனசுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை மீனா. நீ நல்லவன், என் பையனும் ரொம்ப நல்லவன். கடவுள் நல்லவங்களுக்கு சோதனை கொடுப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. நீ இதை நெஞ்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எல்லாம் நல்லதுக்கே புரியுதான்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப சிந்தாமணி என்ன மாஸ்டர், மீனா வீட்டை விட்டு போயிட்டலான்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் சொல்றீங்க? நடந்தது இப்படிப்பட்ட கொடுமை, இதை நான் எங்கன்னு போய் சொல்லட்டும்? என் புருஷனுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லியும் வீட்டை விட்டு போகாம குத்துக்கல்ல மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றாங்க. உடனே சிந்தாமணிக்கு பயங்கர கோவம் வருது. வீட்டை விட்டு அவ போயிடுவான்னு நினைச்சா என்ன இது? வீட்டை விட்டு இவ போகலையே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிந்தாமணியோட அடியாட்களை கூட்டிட்டு இந்த போட்டோல இருக்கிறவர் தான் வயசானவர். இவரை ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவருக்கு அடிபடணும், ஆனா அடிபடாத மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்ன்றாங்க. சொல்லிட்டீங்கல்ல, பார்த்துக்கிறோம், கவலை விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா விஜயாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் சந்தோஷமாவும் நம்ம நினைச்சது நடக்க போகுது. விஜயா இது ஒரு விஷயத்த வச்சு கண்டிப்பா மீனவ வீட்டை விட்டு துரத்திடுவான்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எப்பவும் போல அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அனுப்பின ஆளுங்க ஓரமா போயிட்டு இருக்க அண்ணாமலையை இடிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அண்ணாமலையோட நம்பர்ல இருந்து போன் பண்றாங்க. விஜயாவுக்கு முத்துக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. உடனே விஜயா, ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க நல்லா இருக்கீங்களா? என்னங்க இந்த தரித்திரம் பிடிச்சவங்களோட ராசியால பாத்தீங்களா, உங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. உடனே மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உடனே முத்து மீனா அம்மா ஏதோ ஒரு கோபத்துல திட்டுறாங்க, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, டாக்டர் கண்டிப்பா அப்பாவை காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு முத்துவும் இருக்காங்க. மீனாவுக்கு நம்ம ராசியால தான் இப்படி நடந்துருச்சோம், மாமாவுக்கு அவருக்கு ரொம்ப எதுவுமே ஆகக்கூடாது, கடவுளே ஏன் உயிரை எடுத்துட்டு கூட அவர் உயிரை காப்பாத்திட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன், அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. தலையில லைட் அடிபட்டிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு, இனி அவர் நல்லா இருக்காரு, அவரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மீனா மாமா என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேலே நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. போறவ போகணும், அதை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால போறது அர்த்தம் கிடையாது. போடி, என் புருஷனை உயிரை பழி வாங்கிட்டு தான் போவியா? ஒழுங்கு மரியாதை போய் தொலையேடின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பேச, உடனே அந்த இடத்துக்கு நம்ம அண்ணாமலை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா, இப்ப அவ என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க? மீனாவாலெல்லாம் எந்த தப்பும் நடக்கல, நான் ரோட சரியா கிராஸ் பண்ணாம போனது என்னுடைய தப்பு, அதுக்கு எதுக்காக நீ மீனாவை திட்டிட்டு இருக்க? எங்க உங்களுக்கு இப்படி ஆயும், நீங்க அவளை நம்பிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கே சரின்னு படுதான் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அவ என் மருமக, என்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவளுக்கால எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது, இந்த பேச்சை இதோட விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வரத்துக்குள்ள நீ அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு விஜயா மிரட்டுறாங்க. இப்ப மீனாவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு மீனா போவாங்களா, இல்ல நம்ம மீனாவை கண்டுபிடிச்சு முத்து ஸ்டே பண்ண வைப்பாங்களா? சிந்தாமணியோட ஒட்டுமொத்த பிளானு தான் இதுன்ற விஷயத்த முத்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.